அந்த ஊரில் மித்ர சர்மா என்ற அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் நாள்தோறும் அக்கினி மூட்டி கருமாதிகளை தவறாமல் செய்து வந்தான். அப்போது மாசி மாதம் ஆரம்பித்திருந்தது. அந்த அந்தணன் மாசி மாதத்தில் யாகம் செய்ய தீர்மானித்தான். அப்பொழுது மெல்லிய பூங்காற்று வெகு சுகமாக வீசியது. வானத்தில் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தன. சிறு சிறு தூறல்களும் போடத் தொடங்கியது. அந்த தட்ப வெப்பநிலை வெகு சுகமாக இருந்தது. உடனே அந்த யாகத்திற்கென்று ஒரு வெள்ளாடு வாங்கி வர வேண்டும் என்று தீர்மானித்தான் மித்ர சர்மா. அதனால் அவன் பக்கத்து ஊருக்கு புறப்பட்டான். பக்கத்து ஊருக்கு சென்ற அவன் அங்கிருந்த ஒரு பெரிய பணக்காரனை சந்தித்தான். அவனிடம் தான் வந்த காரியத்தையும் விளக்கினான் மித்ர சர்மா. இவன் நல்ல காரியத்திற்கே கேட்கிறான். அதனால் நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது பாவமாகும் என்று தீர்மானித்த அந்த பணக்காரன் ஒரு கொழுத்த வெள்ளாட்டை தூக்கி கொடுத்தான் மித்ர சர்மாவுக்கு. அந்த வெள்ளாட்டை வாங்கி கொண்ட மித்ர சர்மா அதை அழைத்து கொண்டு வருகையில் அந்த ஆடு அங்குமிங்குமாக ஓடத் தொடங்கியது. அதனால் மித்ர சர்மா மிகவும் அவதிப்பட்டு போனான். எனவே அந்த ஆட்டை பிடித்து தன் தோள் மீது போட்டுக்கொண்டு தன் ஊரை பார்த்து நடக்கத் தொடங்கினான் அந்த அந்தணன். ஒரு அந்தணன் ஆட்டை தோளில் சுமந்து கொண்டு வருவதை 3 போக்கிரிகள் தூரத்திலிருந்தே பார்த்து விட்டார்கள். பசியாலும் குளிராலும் வருந்திக் கொண்டிருந்த அந்த 3 போக்கிரிகளும் எப்படியாவது கொழுத்த அந்த வெள்ளாட்டை அந்த பிராமணனிடமிருந்து அபகரித்து விட வேண்டும் என்று தீர்மானித்தனர். உடனே அம்மூவரும் கூடி பேசி திட்டம் ஒன்றை வகுத்தனர். அதன்படியே அந்த திட்டத்தை செயல்படுத்த அம்மூவரும் தனித்தனியாக பிரிந்து சென்றார்கள். பின் அந்த 3 போக்கிரிகளில் ஒருவன் ஒரு விவசாயி வேடத்தில் அந்த அந்தணன் அருகில் வந்தான். அவன் அந்த அந்தணரிடம் கூறினான், நித்தியம் தவறாமல் அக்கினி வளர்க்கும் அந்தணரே, நீ சீலனாக இருந்தும் இப்படி இழிவான காரியம் செய்யலாமா என்றான். இதை கேட்ட மித்ர சர்மா என்ன இழிவான காரியமா என்று திகைத்தான். மேலும் அந்த போக்கிரி கூறினான், அழுக்கு பிடித்த நாய் ஒன்றை உமது தோள் மீது சுமந்து கொண்டு செல்கிறீர்களே, இது முறையா? இதை பார்த்தால் வழியில் வருவோரெல்லாம் உம்மை பரிகாசம் செய்ய மாட்டார்களா? அது கூட தெரியவில்லையே உனக்கு. நாய், கோழி, கழுதை இவற்றையெல்லாம் உம்மை போன்றவர் தொடக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறதே, அது கூட தெரியாதா உனக்கு? நீர் அதையெல்லாம் படிப்பதில்லையா என்று ஏளனமாகவும் மிடுக்காகவும் கேட்டான் போக்கிரி. இதை கேட்ட அந்தணனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. உடனே அந்தணன் அந்த போக்கிரியிடம், யாரையா நீ? உனக்கு கண் அவிந்து போய்விட்டதா? நான் சுமந்து செல்லும் ஆட்டை பார்த்து நாய் என்கிறாயே, நல்ல வேடிக்கை என்றான். அதற்கு அந்த போக்கிரி கூறினான், ஐயா, கோபித்து கொள்ளாதே, நான் உண்மையைத்தான் சொன்னேன். நீர் நாயை சுமந்து செல்ல விரும்பினால் தாராளமாக சுமந்து செல்லும். எனக்கேன் வம்பு என்று சொல்லிக்கொண்டே அவன் அங்கிருந்து சென்று விட்டான். அதன் பின் மித்ர சர்மா மேலும் சற்று தூரம்தான் போயிருப்பான். அப்போது 2வது போக்கிரி குறுக்கிட்டான். அவன் ஒரு கூலிக்காரன் வேடத்தில் வந்து மித்ர சர்மாவை சந்தித்தான். அவன் மித்ர சர்மாவிடம், ஐயா, நீர் பிராமணன் தானே? ஒரு செத்துப்போன கன்றுக்குட்டியை இப்படி தோள் மீது சுமந்து கொண்டு செல்கிறீரே, உமக்கு வெட்கமாயில்லை? அந்த கன்றுக்குட்டியின் மீது என்னதான் உமக்கு பிரியம் இருந்தாலும் இப்படி செத்துப்போனதை சுமந்து செல்லலாமா? செத்த மிருகங்களை தொடுவது தீட்டாயிற்றே, அது கூடவா உமக்கு தெரியாது? இந்த தீட்டை போக்கிக் கொள்ள பஞ்ச கவ்வியம் சாப்பிட வேண்டுமே, அல்லது ஒரு நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டுமே, இது கூட தெரியாதா உமக்கு? இப்படி செத்த பிணத்தை தோளில் சுமக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே உமக்கு என்று வெகு ஏளனமாக அவனை பேசி சென்றான் 2வது போக்கிரி. அவன் இவ்வாறு கூறியதை கேட்ட மித்ர சர்மாவுக்கு அளவற்ற கோபம் வந்துவிட்டது. உடனே மித்ர சர்மா அவனிடம், உனக்கு கண் தெரியாதா என்று கத்தினான்.
நான் உயிருள்ள ஆட்டை தோளில் சுமந்து செல்கிறேன். அதை போய் செத்துப்போன கன்றுக்குட்டி என்கிறாயே, சும்மா போயா என்றான் மித்ர சர்மா. அதற்கு இரண்டாவது போக்கிரி கூறினான், நான் பார்ப்பதைத்தான் சொல்ல முடியும். அதற்காக நீர் கோபம் கொண்டு இப்படி காட்டு கத்தல் கத்துவதா என்று சொல்லிக்கொண்டே அவன் அங்கிருந்து போய்விட்டான். மித்ர சர்மா இப்படி கோபமாக பேசிவிட்டானே தவிர அவன் மனதில் என்ன இப்படி ஏதேதோ சொல்கிறார்களே என்று ஒருவித தயக்கம் ஏற்படவே செய்தது. பின் மித்ர சர்மா மேலும் சற்று தூரம் சென்றதும் மூன்றாவது போக்கிரி அங்கு வந்தான். அவன் ஒரு ஆட்டிடையன் போல் தோற்றமளித்தான். அந்த மூன்றாவது போக்கிரி மித்ர சர்மாவிடம் கூறினான், ஐயா அந்தணரே, இப்படி ஏன் கழுதையை தோளில் சுமந்து கொண்டு செல்கிறீர்? தெரிந்தோ தெரியாமலோ ஒருவன் கழுதையை தொட்டுவிட்டாலே போதும், அவன் கட்டியிருக்கும் துணியுடன் அப்படியே குளித்து முழுக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பாவம் போகும் என்பது உமக்கு தெரியாதா? யாராவது பார்ப்பதற்குள் அந்த கழுதையை இறக்கி விட்டுவிட்டு உன் வழியை பார்த்து போ ஐயா. இதை பார்க்க எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்று அருவருப்பாகவும் ஏளனமாகவும் பேசினான் மூன்றாவது போக்கிரி. இதை கேட்ட மித்ர சர்மா அப்படியே வெளவெளத்து போய்விட்டான். என்ன இது, ஒருவன் நாய் என்றான், இன்னொருவன் செத்த கன்றுக்குட்டி என்றான். ஆனால் இவனோ கழுதை என்கிறான். அதனால் இது பல்வேறு உருவம் எடுக்கும் அரக்கனாயிருப்பானோ? இதை நான் ஆடு என்று சுமந்து செல்கிறேனே என்று நினைத்து உடனே தன் தோளில் இருந்த ஆட்டை தொப்பென்று கீழே போட்டான் மித்ர சர்மா. அவ்வளவுதான். பின் திரும்பி கூட பார்க்காமல் ஒரே ஓட்டம் பிடித்தான் மித்ர சர்மா. பின் மித்ர சர்மா தங்கள் பார்வையில் இருந்து விலகியதும் அந்த மூன்று போக்கிரிகளும் அங்கே ஒன்று கூடினார்கள். அவர்கள் அந்த ஆட்டை வெடுக்கென்று பிடித்து கொண்டார்கள். ஒரே மகிழ்ச்சி அவர்களுக்கு. அதன் பிறகு அவர்கள் அந்த ஆட்டை வெட்டி கூறு போட்டார்கள். பின் அதை எடுத்துக்கொண்டு போய் பக்குவம் செய்து சாப்பிட்டார்கள். அவர்கள் பசி தீர்ந்தது. வஞ்சகத்தினால் அந்த மூன்று போக்கிரிகளும் தாங்கள் நினைத்ததை சாதித்து விட்டார்கள். புதிதாக வந்துள்ள வேலைக்காரன் அடக்க ஒடுக்கமாயிருப்பான். உன் வீட்டுக்கு வந்த விருந்தாளி உன்னை புகழ்ந்து பேசலாம். எதற்கெடுத்தாலும் பெண்கள் கண்ணீர் விடுவார்கள். போக்கிரிகள் சாதுரியமாக பேசுவார்கள். ஆனால் நீதான் கவனமாய் இருக்க வேண்டும். இவற்றுக்கு ஏமாறாதவர்களே கிடையாது.